இந்த 2-3 நாளாக பாருங்க, இந்த பாடல் பரலோகமே என் சொந்தமே எல்லா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அந்த பாட்டு எங்கே கேட்டாலும் எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட்லாம் பாடவே விட மாட்டாங்க. அந்த பாட்டை கேட்ட சும்மா பாடினா கூட பாடாத பாடாத பாடாத. அந்த பாட்டு எழுதினவர் இது ஏதாவது சாவுக்கு பாடணும், அந்த மரண துக்கத்துக்கு பாடணும்னு எழுதியிருப்பார் சொல்லுங்க? இல்லை. அந்த அந்த பரலோகத்தின் அனுபவத்தை அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்து அது எப்போ பார்ப்பேனோ, அது எப்போ அந்த அனுபவத்துக்குள்ளே போவேணும் அப்படின்னு அந்த அனுபவத்தில் எழுதிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், நாளடைவில் அது ஒன்லி அடக்கத்தில் பாடுறக்கு, ஒரு சாவில் பாடுறக்குன்னு வச்சுட்டோம் அந்த பாட்டை. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பெஞ்சமின் தாஸ் ஐயா அவர் பாடுறாரு. எல்லாருக்கும் ஒரு நினைவு இருக்கும்ல. ஆனால் நான் அந்த பாட்டு எப்படி தெரியுமா பார்த்தேன்? அந்த தாஸ் பெஞ்சமின் ஐயா அவர் இஸ் அ பிளைண்ட். அவர் அந்த பாட்டு பாடும்போது உலகத்தினுடைய எந்த ஒரு அழகையும் பார்க்கல. உலகத்தில் அழகுன்னு சொல்கிறத விட சில காரியங்கள் நம்மளை ஹர்ட் பண்ணி நம்மளுக்கு வேதனை கொடுக்குற நபர்கள், நம்மளை துக்கிக்க வைக்கிற நபர்கள், நம்ம அழுகையை பார்க்குற நபர்கள் தான் ஜாஸ்தி. ஆனால் இவர் எதையும் நான் பார்க்கல. ஆனால் காணாத அந்த பரலோகத்தை பார்க்க என் இருதயம் வாஞ்சிக்குது. காணாத அந்த பரலோகத்தை பார்க்க என் கண்கள் காத்திருக்குது. இந்த இருக்கிற வருத்தம், இந்த வியாதி, இந்த பிபி, இந்த சுகர் அங்கே கிடையாது. ஆனால் அந்த பாட்டு எவ்வளோ ஆழம் பார்த்தீங்களா? வருத்தம், பசிதாகம், மன துயரம் அங்கே இல்லை. பின் கிரீடம் வாஞ்சிப்பே, பின்னவர் பாதம் சேரே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.